மனிதனின் கணித திறமை. ஸோ நமக்கு நல்லா தெரியும், நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம நிறைய விஷயங்களை சரியாக தான் பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த உணர்வுகள் அப்படிங்கிற சக்தி தான். நமக்குள்ளே இருக்கிற உணர்வு மையம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளோடையும் ஈஸியாக தொடர்பு படுத்திக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. அது நம்மளை அறியாமல் நம்ம அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் லா அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போது கண்ணே தெரியல, அவர்கிட்ட ஒரு கையில் குச்சி வச்சுருப்பார், ஸ்டிக்கு. ஸோ இந்த ஸ்டிக்கு வழியாக அவர் தட்டி 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 பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இடிக்காமல் கரெக்டாக அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகிறாரு. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டிக்கு அவருடைய உணர்வு மையத்தினுடைய ஒரு பகுதியாக மாறிடும். ரொம்ப ஈஸியாக அந்த உணர்வு மையத்தினுடைய ஒரு பகுதியாக மாறிடுறதுனால அவரால் அந்த ஸ்டிக்கை வச்சு தட்டும்போது சத்தத்தை மட்டும் வச்சு அவர் உணரலை. அந்த பலவிதமான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்கு இன்னொரு கை மாதிரி அவருக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த மனிதன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற இந்த உணர்வு மையம் எந்த ஒரு பொருளையும் உடனே அந்த தன்னோட இணைச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அதனால் முடியும். அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் கறி கடைக்கு போய் கறி வெட்டுறவங்கள பாருங்கள், குட்டி குட்டியாக வெட்டுவாங்க. கொஞ்சம் ஏமாந்தா போதும், அவங்களுக்கு கையை விரலையே வெட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா இந்த உணர்வு மையம் ஒரே பார்வையில் அந்த பொருளினுடைய உணர்வு மையம் எங்கே இருக்குது, அதை எங்கே வெட்டணுங்கிறத ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கும். அவ்வளோ வேகமாக கணக்கு போடும். இந்த உணர்வு மையத்தினுடைய கேல்குலேஷனுக்கு முன்னால் எப்பேற்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டரும் நிற்கவே முடியாது. பாருங்கள், மீன் வெட்டுறதை பாருங்கள், வெஜிடபிள், இந்த ஹோட்டல் கடைக்கெல்லாம் நிறைய காய்கறிகளை வெட்டுவாங்க. அப்புறம் மடன்னு வெட்டணும், கண்ணை மூடிட்டு வெட்டுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த உணர்வு மையத்தோட ஈஸியாக கம்யூனிகேஷன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கையை வெட்டிடுவோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் அது நேச்சுரலாகவே அந்த கண்ணில் பார்க்கும்போதே நமக்கு உள்ளார தோணும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டுவோம். அடுத்தது பாருங்கள், நீங்கள் விளையாண்டுருக்கலாம், நிறைய கேம் விளையாண்டுருக்கலாம், ஹாக்கி, கிரிக்கெட்டு, இந்த மாதிரி ஏதோ விளையாண்டுருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேரம் போர்டு நீங்கள் எப்போவாவது விளையாண்டுருந்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பாருங்கள். கண் இங்கே இருக்குது, கை பார்த்திங்கன்னா அது தனியாக ஒரு இடத்துல இருக்குது. நம்ம அடிக்க வேண்டிய இடம் காயின் பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. அந்த காயின் போய் சேர வேண்டிய பேக்கெட் வேறு எங்கேயோ இருக்குது. நம்ம கையில் அடிக்கலை, ஆனால் அந்த கைக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரைக்கர்னு ஒன்று வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், 5 பொருள் இருக்குது. கண், கை, ஸ்ட்ரைக்கர், காயின், பாக்கெட். இந்த 5ம் சேர்ந்து செயல்படணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக்கர்னுடைய உணர்வு மையமும் காயினுடைய உணர்வு மையமும் எம்டி ஸ்பேஸினுடைய உணர்வு மையமும் ஈஸியாக ஒரு லைனில் அலைன் ஆகுது. நீங்கள் சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா போதும், என்ன வேகத்தில் தட்டணும், என்ன வேகத்தில் தட்டினா அந்த காயின் கரெக்டாக பவுன்ஸ் ஆகாமல் கரெக்டாக அந்த பாக்கெட்டில் விழுங்கிறத ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கேல்குலேஷன் பண்ணுது. இதுக்கு பெரிய புத்திசாலித்தனம் தேவையே இல்லை. சும்மா அமைதியாக சும்மா தட்டினீங்கன்னா போதும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா போதும். ஏன்னா பண்ணுறது எல்லாமே உணர்வு தான் அந்த வேலையை பண்ணுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உணர்வை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட முடியும். ஐயோ ஜெயிச்சிருமா தோத்துருமா, இது விழுவாதா இப்படின்னு நினச்சிங்க அப்படின்னம்னாவே நம்மளுடைய உணர்வு மையம் டிஸ்டர்ப் ஆகிடும், கேல்குலேஷன் மிஸ்டேக் கண்டிப்பாகும். அப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது கூட விழுகாது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேமும். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள்,
எப்படி உங்களால் அவ்வளோ வேகமாக வர டென்னிஸ் பாலை ஓடி இந்த வேகத்தில் ஓடனா கண்டிப்பாக அதை அடிக்க முடியும்னு எப்படி நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும்? நம்மளால் டிசைட் பண்ணவே முடியாது. மென்டலி திங்க் பண்ணி ஒரு செயலை செய்ய முடியாது. ஆனால் இந்த உணர்வு மையத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது, கேல்குலேஷன் பவர். ஸோ அந்த கேல்குலேஷன் பவரை நம்ம முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம உணர்வு மையத்தில் வாழ்க்கையை நடத்தணும். அது எப்படி வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது தான் பின்னாடி நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டி பழகிருக்கீங்களா? இந்த சைக்கிள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப தடுமாறுவோம். சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய உணர்வு மையமும் சைக்கிளினுடைய உணர்வு மையமும் ஒரு சேர இணையிறது. ஆரம்பத்தில் அது ரொம்ப சிரமமாக இருக்கும். எப்படி எந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு இந்த பாடி பயங்கரமான கேல்குலேஷன் பண்ணணும். அந்த கேல்குலேஷனை ஒரு முறை பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ சைக்கிளில் ஏறி உக்காந்தாலும் இந்த சைக்கிளுக்கு இங்கே தான் உணர்வு மையம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி இந்த உடலோடு இணைச்சிக்கும். ஒன்ஸ் உடலோடு இணைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விழணும்னு நினச்சிங்கன்னா கூட விழ முடியாது. அந்த சைக்கிள் நம்ம ஓட்டுற வரைக்கும் இந்த உடம்பினுடைய ஒரு பகுதியாக மாறிடும். இதே மாதிரி தான் கார் ஓட்டுறதும். கார் அப்படிங்கிறது நம்ம ஏறி உக்காந்த உடனே ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஐயோ என்னன்றது அது என்ன அப்படின்னா இந்த உணர்வு மையம் அந்த காரினுடைய உணர்வு மையத்தோட மெர்ஜ் ஆகும். அந்த மாதிரி மெர்ஜ் ஆகி இந்த காரும் நானும் ஒன்று தான்ற ஒரு ஃபீல் எப்போ அந்த உணர்வு மையத்துக்கு வருதோ அதுக்கப்புறம் சர்வ சாதாரணமாக நம்ம அந்த வண்டியில் ஏறினோன்னு ஓட்ட முடியும். தடுமாற்றம் இல்லாமல் அந்த வண்டி போகும். ஏன்னா அந்த வண்டி நம்ம உடம்பினுடைய ஒரு பகுதியாக மாறிடுது. ஏன்னா எல்லாம் சேர்ந்து மீண்டும் ஒரே ஒரு உணர்வு மையமாக மாறிடும். அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா வண்டி முழு கண்ட்ரோலில் நமக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி தான் நம்ம தண்ணியில் குதிக்கிறோம். தண்ணியில் குடித்த உடனே தண்ணியினுடைய அந்த பொருள் தன்மை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த பொருள் தன்மையை நம்மளுடைய இந்த உடலினுடைய பொருள் தன்மையும் அந்த தண்ணியினுடைய பொருள் தன்மையும் கரெக்டான பொசிஷனில் கரெக்டான டைமில் என்ன ஆகும்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கோயின்சைடு ஆகும்போது இந்த ரெண்டுனுடைய உணர்வு மையமும் மிக்ஸ் ஆகிடும், ஒன்று ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தண்ணியில் ஈஸியாக நீந்துவோம். அப்படி ஆகலை அப்படின்னா பயத்திலேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த உணர்வு மையத்தை ரிப்பல் பண்ணுறோம். இந்த பொருள் தன்மை மூலமாக அந்த தண்ணியினுடைய உணர்வு மையத்தை ரிப்பல் பண்ணும்போது எதிர்க்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்னை காப்பாற்றுன்னு ட்ரை பண்ணும்போது மூழ்கிட்டே இருப்போம். ஆனால் நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க பாருங்கள், கையவும் ஆட்ட மாட்டாங்க காலையும் ஆட்ட மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க, 10 நிமிஷம் மேந்துட்டு இருப்பாங்க. இது எப்படி? நம்மளுடைய உணர்வு மையமும் தண்ணியினுடைய உணர்வு மையமும் கோயின்சைடு ஆகிற வரைக்கும் அந்த பொருள் தன்மையும் நம்மளுடைய பொருள் தன்மையும் கோயின்சைடு ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த உணர்வு மையம் ஒன்றா மாறிடும். ஒன்றா மாறிடுச்சுன்னா நம்ம நீச்சல் அடிப்போம். மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்போவுமே முழு உணர்வு மையத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு எண்ணங்கள்னு ஒன்று எதுக்குமே கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் எண்ணங்கள்னு ஒன்று இருக்குது. 10 விஷயத்தை சிந்திப்போம். ஆனால் மற்ற எல்லா உயிர்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் உணர்வு மட்டும்தான் இருக்குது, உணர்வு மையம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் குட்டி பாம்பு, அப்போ தான் பிறந்த பாம்பு தூக்கி தண்ணியில் போடுங்க, அது பாட்டில் நீச்சல் அடிக்கும். எப்படி? உடனே அது உணர்வு மையத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால உடனே அந்த தண்ணியோட கோயின்சைடு ஆகிடும். ஒரு நாயை தூக்கி போடுங்க, நாய் உடனே நீச்சல் அடிக்கும், மூழ்காது. அது நீச்சல் அடிச்சுக்கிட்டு கரையை சேர்தா இல்லையா, ஆனால் அது மூழ்காது. ஏன்னா விழுந்த உடனேயே அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு உயிரினமும் ரொம்ப கொடுத்து வச்சது. ஏன்னா அதுக்கு உணர்வு மையம் மட்டும் இருக்குது, எண்ணங்கள் இல்லை. அதனால் ரொம்ப ஈஸியாக மற்ற எல்லா பொருட்கள் கூடயும் அதனால் சேர்ந்து இணக்கமாக வாழ முடியுது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய உணர்வு மையத்தோட நம்ம வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய எல்லா ப்ராசஸும் ரொம்ப ஈஸியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த உணர்வு மையம் அப்படிங்கிறது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இந்த மூணையும் ரொம்ப ஈஸியாக கணிக்கக்கூடிய பவர்ஃபுல்லானது.
ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக நிறைய பார்க்கலாம். நீங்கள் மீன் டைம் இந்த பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க. நன்றி.